வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் வினிதா ஜெரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பரிசோதனைக்கு பிறகு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு மாற்றம். நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு சுகாதாரத்துறை. அறிகுறிகள் கண்டறியப்படும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்களை 21 நாட்கள் தனிமைப்படுத்துதல் அவசியம் என அறிவுறுத்தல். துணை முதல்வர் பதவி ஸ்டாலினின் மகனுக்கு வழங்குவது ஏற்புடையதல்ல என எடப்பாடி பழனிசாமி கருத்து. திமுகவில் வேறு அனுபவம் வாய்ந்த தலைவர்களே இல்லையா எனவும் சேலம் மாவட்டம் ஓமலூரில் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கறிஞரான பிரபாகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை. ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஜெயபாலின் மகன் பிரபாகரனிடம் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளரும் பிஎஸ்பி மாவட்ட செயலாளருமான தென்னரசுவின் அண்ணனான ரவுடி பாம் சரவணனையும் தேடி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க பாம் சரவணன் திட்டமிடலாம் என உளவு பிரிவு எச்சரிக்கையை தொடர்ந்து தேடுதல் வேட்டை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய செல்போன்கள் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம். 6வது செல்போனின் உதிரி பாகம் மீட்கப்பட்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை புழல் சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் வந்திருப்பது கண்டுபிடிப்பு. சென்னையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 பழங்கால அம்மன் சிலைகள், ஒரு உலோக வாள் பறிமுதல். 4 பேரை கைது செய்து சிலை திருட்டு தடுப்பு போலீசார் தீவிர விசாரணை. மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு பள்ளி சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. வழக்கில் தேடப்பட்டதாக கூறப்படும் IAS அதிகாரியின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை என தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சியில் குளோரின் வாயு கசிவு. கண் எரிச்சல், மயக்கம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிடுக. 10 ஆண்டு வரிச்சுமை குறைக்கப்பட வேண்டும் எனவும் பட்ஜெட் தொடர்பாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பேரூராட்சிகள் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 2391 கோடியில் பேரூராட்சிகள் மேம்பாட்டு திட்டங்கள் நிறைவேற்றம் என அறிக்கை வெளியீடு. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ராயப்பேட்டை, ஆலப்பாக்கம், பூந்தமல்லி பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் தகவல்களை கேட்டறிந்தார். துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு.
கொடுத்தா யார் தான் வாழலாம் இல்லை நான் வந்து உங்களுடைய அப்படியே இல்லை, நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. இது கூட்டு மந்திரி சபையாக கூட்டு இல்லை நாங்கள் எங்கள் ஏற்கிறோம். தலைவர் என்ன முடிவெடுக்காரோ சாதகமாக இருந்தால் அது ஒன்றையும் போகலாம். ஜெயலலிதா காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட கோபம் மக்களிடத்தில் இருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 57,409 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் நீர் இருப்பு 33.39 TMC-யாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 70.80 அடியாக உயர்ந்தது. ஆடி பௌர்ணமிக்கு முருகரை தரிசிக்க திருச்செந்தூரில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். லட்சக்கணக்கானோர் கடற்கரையில் கூடி சுவாமி தரிசனம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆடி மாத பௌர்ணமி மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுவாமி தரிசனம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை ஒட்டி அருவியில் ஆனந்த குளியல் போட்டு உற்சாகம். பெங்களூருவில் இருந்து தனியார் பேருந்தில் சந்தனக்கட்டை கடத்தி வந்த இளைஞர் கைது. 7 கிலோ சந்தனக்கட்டையை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் நீட் முறைகேட்டை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வாக்குவாதம் என தகவல். பெண்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய வீராங்கனை ஸ்ரேயங்கா விலகல். கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகிய நிலையில் தனுஜா கன்வர் அணியில் சேர்ப்பு.